அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு ஆட்டு மந்தையினுள் அனுப்பி வைக்கப்பட்ட பசியோடு இருக்கின்ற 2 ஓநாய்கள் அந்த ஆட்டு மந்தையை நாசமாக்குவதை விட ஒரு மனிதனுக்கு செல்வத்தின் மீதுள்ள பேராசை அவனுடைய மார்க்க பற்றை நாசமாக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். அதாவது ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்தையில் இது பசியோடு இருக்கின்ற 2 ஓநாய்கள் அந்த ஆட்டு மந்தையே நாசமாக்குவதை விட ஒரு மனிதனுக்கு செல்வத்தின் மீதுள்ள பேராசை எந்த அளவுக்கு கொண்டு போய்விடும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம அனைவருமே பாதுகாக்கணும். பற்றையே நாசமாக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. செல்வத்தின் மீது உள்ள பேராசையின் காரணமாக, செல்வத்தின் உள்ள மோகத்தினால் இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் மார்க்கத்தில் தடுத்தவற்றையெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய மக்கள்களாக மாறிவிட்டது. செல்வத்தின் மீது உள்ள பேராசை சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு உதாரணமாக சொல்லலை, மார்க்க பற்றையே நாசமாக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவருமே அல்லாஹ்விடம் அதிகமாக ஒரு பேராசை நம்ம மனசில் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக கையேந்தி துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம அனைவரும் இருக்கணும்.